ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்பேக்ட் பவர் பேங்க். மார்க்கெட்டில் நிறைய 20,000 mAh பவர் பேங்க் இருந்தாலும் அந்த பவர் பேங்கோட சைஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், கேரி பண்ணவும் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பவர் பேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் சைஸில் வருது. இந்த கோபோல்ட் ஆம்பால்ட் V20 பவர் பேங்கோட ஸ்பெஷல் ஹைலைட் என்னன்னா, இது மஸ்டாங் கொலாபரேஷன் எடிஷன். அதனால பேக்கேஜிங்லையும் டிசைன்லையும் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு முக்கியம் டிசைன் மட்டும் இல்லை, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த காம்பேக்ட் பவர் பேங்க் உண்மையாகவே 20,000 mAh பேக்கப் கொடுக்குமா? 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி ஒர்க் ஆகுது? பேட்டரி பேக்கப் ப்ராக்டிக்கல் யூசேஜில் எப்படி இருக்கு? முக்கியமாக இது வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனா இல்லையான்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் பத்தி சொல்லணும்னா, பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட்ல பவர் பேங்கோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டிஜிட்டல் டிஸ்பிளே, பிரீமியம் டிசைன்னு ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது பவர் பேங்கோட சேர்ந்து சார்ஜிங் கேபிள், வாரண்டி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கொலாபரேஷன் கார்டு மாதிரி சில ஆக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. செட்டப் டீடைல்ஸ் அண்ட் யூசர் கைடை நம்ம QR கோட் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓவரால் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சிம்பிளா இருந்தாலும் பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. இப்போ டிசைன் பத்தி பேசினா, இந்த பவர் பேங்கோட மெயின் ஹைலைட்டே இதோட காம்பாக்ட் டிசைன் தான். 20,000 mAh கெப்பாசிட்டி இருந்தாலும் ரொம்ப பல்கியா தெரியாது. வெயிட்டும் ரஃப்லி 300 கிராம்ஸ் தான் இருக்கும். அதனால பாக்கெட் ஆர் பேக்ல கேரி பண்ணவும் கம்ஃபர்டபுளா இருக்கும். பில்ட் குவாலிட்டியும் நல்ல பிரீமியமா இருக்கு. ஃப்ரண்ட் சைட்ல மஸ்டாங் பிராண்டிங்கோட சேர்ந்து 302 மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதனால ரெகுலர் பவர் பேங்க்ஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுது. மஸ்டாங் கொலாபரேஷன் எடிஷன் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் டச்சஸும் இருக்கு. போர்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா, இந்த பவர் பேங்க்ல ஒரு டைப் சி போர்ட் அண்ட் 2 USB-A போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இன்புட்டும் அவுட்புட்டும் சப்போர்ட் பண்ணுது. அதனால பவர் பேங்கை சார்ஜ் பண்றதுக்கு, போன் இல்ல வேற டிவைசஸை சார்ஜ் பண்றதுக்கும் அந்த போர்ட்டையே நம்ம யூஸ் பண்ண முடியும். முக்கியமா இந்த 3 போர்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல 3 டிவைசஸை சார்ஜ் பண்ணவும் முடியும். அதனால போன், இயர்பட்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் இல்ல வேற கேஜெட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேட்டரி பத்தி சொல்லணும்னா, இதுல லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரினா லைட் வெயிட்டா இருக்கும், சேஃப்டியும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் எஃபிஷியன்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். 20,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது கூடவே PD 3.0 சப்போர்ட் அண்ட் அடாப்டிவ் PPS டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. கம்பேட்டிபிள் டிவைசஸ் யூஸ் பண்ணும்போது எஃபிஷியன்டா ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல டிஜிட்டல் LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைட்ல இருக்கிற பவர் பட்டனை பிரஸ் பண்ண உடனே டிஸ்பிளே ஆன் ஆகி பவர் பேங்க்ல மீதி எவ்வளவு பேட்டரி இருக்குன்னு எக்ஸாக்ட் பெர்சன்டேஜ்ல பார்க்க முடியுது. அப்ராக்சிமேட் LED இண்டிகேட்டர் மாதிரி இல்லாம அக்யூரேட் பேட்டரி மானிட்டரிங்கும் கொடுக்குது. இந்த ஃபீச்சர் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி பேக்கப் தான் எல்லாருக்கும் முக்கியம். அதனால இந்த பவர் பேங்கை நான் பிராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னோட சாம்சங் S24 அல்ட்ரால டெஸ்ட் பண்ணேன். ஃபோனை 10%லேருந்து 100% வரை சார்ஜ் பண்ண ரஃப்லி 30% to 35% பவர் பேங்க் பேட்டரி கன்சியூம் பண்ணுது. ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்லி 1.5 ஹவர்ஸ் எடுத்துக்குது. இந்த கால்குலேஷன் படி பார்த்தா சாம்சங் S24 அல்ட்ரா மாதிரி ஃபிளாக்ஷிப் ஃபோனை 2.5 டைம்ஸ் சார்ஜ் பண்ண முடியும்னு தெரியுது. காம்பேக்ட் சைஸ் பவர் பேங்க்னு பார்த்தா இந்த ரிசல்ட் நிஜமாவே இம்ப்ரெசிவா இருக்கு. அதே மாதிரி என்னோட Vivo T2 Pro ஃபோன்லையுமே டெஸ்ட் பண்ணேன். இந்த ஃபோனில் 4600 mAh பேட்டரி இருக்கு. ஒரு ஃபுல் சார்ஜுக்கு அப்ராக்சிமேட்லி 30% பேட்டரி கன்சியூம் ஆகுது. சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அரௌண்ட் 1.5 ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு. ரியல் வேர்ல்டு யூசேஜில் பார்த்தா பேட்டரி பேக்கப் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. ஓவராலா பார்த்தா காம்பேக்ட் சைஸுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லாவே இருக்கு. டெய்லி யூசேஜ்ல டிராவல், ஆஃபீஸ் ஒர்க், காலேஜ் மாதிரி அவுட்டோர் சிச்சுவேஷன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைஸ் காம்பேக்டா இருக்கிறதுனால கேரி பண்ணவும் ஈஸி அண்ட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பேட்டரி பேக்கப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சேஃப்டி ஃபீச்சர்ஸும் டீசெண்டா கொடுத்துருக்காங்க. ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மாதிரி சேஃப்டி மெக்கானிசம்ஸும் இருக்கு. சார்ஜிங் டைம்ல கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகலாம், ஆனா அதுவுமே நார்மல் ரேஞ்சில தான் இருக்கும். இந்த பவர் பேங்க்கு 1 இயர் வாரண்டி அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1699. இந்த பிரைஸ் ரேஞ்சில் டிஜிட்டல் டிஸ்பிளே, 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், காம்பேக்ட் டிசைன் அண்ட் டீசென்ட் பேக்கப் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நிஜமாவே இது வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷன் சொல்லலாம். ஃபைனலா சொல்லணும்னா, லைட் வெயிட்டா இருக்கணும், காம்பேக்ட் டிசைன் வேணும், நல்ல பேட்டரி பேக்கப் வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும் அண்ட் பேட்டரி பெர்சன்டேஜ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பவர் பேங்க் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். மஸ்டாங் கொலாபரேஷன் எடிஷன் பிராண்டிங்கும் டிசைனுக்கு ஒரு பிரீமியம் டச் கொடுக்குது. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்டோட பையிங் லிங்க் வீடியோல டேக் பண்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.